பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 13வது நாள் யுத்தத்தில் அதர்ம வழியில் 16 வயது நிரம்பாத பாலகனான அபிமன்யுவை கௌரவர்கள் அனைவரும் சூழ்ந்து வஞ்சகத்தால் வீழ்த்தினர். இதை அறிந்த அர்ஜுனன் மகா பிரதிஜை செய்தார். 14வது நாள் யுத்தத்தில் நான் ஜெயத்ரதரை கொன்றே தீருவேன். அப்படி கொல்லவில்லை என்றால் நான் தீயிட்டு அதில் நான் புகுவேன். அது மட்டுமா, ஒருவன் இந்த உலகத்தில் பிறந்து எவ்வளவு விதமான பாபங்கள் செய்கிறானோ அத்தனை பாபமும் என்னை வந்து சேரட்டும். இப்படி பலவிதமான பிரதிஜை செய்தான். தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனிடம் வேண்ட, கிருஷ்ணா, நீ இருக்கும் தைரியத்தில் தான் இந்த யுத்த களத்தில் இறங்கி இருக்கிறோம். எப்பொழுதும் நீ எங்களோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, அர்ஜுனனுடைய பிரதிஜை நிச்சயமாக நிறைவேறும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பகவான் கிருஷ்ணனும் சூளுரைக்க 14வது நாள் யுத்தம் ஆரம்பமானது. அந்த 14வது நாள் யுத்தம் எப்படி நடந்தது என்றால், அற்புதமான வியூகத்தை துரோணாச்சாரியார் அமைத்திருந்தார். அதாவது வியூகத்தினுடைய முன்பாகம் சக்கர வியூகம். அந்த சக்கர வியூகத்தினுடைய வாயிலில் துரோணாச்சாரியார் இருக்க வேண்டும். யார் இதனுள் செல்ல முடியும் என்பதை தீர்மானிப்பது துரோணாச்சாரியார். அதற்கு நடுவினிலே சூச்சி வியூகம் என்று அற்புதமாக அமைத்து பின்னாடி பத்ம வியூகத்தை, அந்த கடைசியில ஜெயத்ரதன் இருக்கணும். அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெயத்ரதனை அர்ஜுனன் நெருங்க விடாது செய்வதே நம்மளுடைய, ஏன்னா மாலை நேரம் ஆகிவிட்டால் தானாக அர்ஜுனன் தீயிட்டு தன்னை மாய்த்து கொள்வான். மற்றவர்களெல்லாம் அந்த பயத்திலே வீழ்ந்து விடுவர். அப்போ ஜெயம் நம்முடையது. அர்ஜுனன் வீழ்ந்து விட்டால் பாண்டவர்கள் முழு கதை முடிந்துவிடும் என்று துரியோதனன் எண்ணினான். ஆனால் அர்ஜுனன் மட்டுமல்லாது பகவான் கிருஷ்ணனும் பிரதிஜை செய்திருக்கிறான். கிருஷ்ணன் ரதம் ஓட்ட அர்ஜுனன் காண்டீபம் ஏந்த அந்த முதலில் இருக்கக்கூடிய சக்கர வியூகத்தில் முன்னாடி பார்த்தோம்னா துர்மசன் வந்தான் தடுப்பதற்காக. அவனை வீழ்த்தி துரோணாச்சாரியர். அப்போ இவா 2 பேருக்கும் பயங்கரமான யுத்தம், அர்ஜுனனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும். கடைசியில துரோணாச்சாரியாரை வீழ்த்துவது என்பது இன்றைய இலக்கு அல்ல அர்ஜுனா. இப்போ என்ன செய்யணும்? நீ பாட்டிக்கு தாண்டி நாம போயிட்டு இருக்கலாம், நீ என்ன செய்யறியோ சரி, அவ்வளவுதான். கண் இமைக்கும் நேரத்தில் துரோணாச்சாரியாரை வலம் வந்து அவரை தாண்டி சென்று கொண்டிருந்தது ரதம். ஒரு சத்ருவோடு போரிடும் பொழுது அந்த போரின் மத்தியிலே இப்படி ஓடுவது தர்மம் அல்ல என்று எங்களுடைய சத்ரு நீங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரதம் முன்னேறி கொண்டிருந்தது. அடுத்து சூச்சி வியூகம், அதனுடைய காவலனாக கிருதவர்மன் இருந்தான். கிருத்தவர்மனும் பயங்கரமான யுத்தம் அர்ஜுனனுக்கு எதிராக செய்தான். அவனையும் தாண்ட இப்போ இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணன் சங்கநாதத்தை ஊத்து அத்தனை பேரும் நடுநடுங்கினார். இப்போ சங்கநாதம் கேட்டது. அர்ஜுனுடைய காண்டீப தனுசனுடைய சப்தம் கேட்கலையே. இது தர்மராஜனுக்கு பயங்கர கவலை. சாத்தகி, நீ எப்படியாவது சென்று கிருஷ்ணார்ஜுனரை சந்தித்து அந்த சந்தித்தனுடைய அந்த சந்தோஷத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சாத்தகியை அனுப்ப. பாருங்க, அவன் செல்லும் முன் 1000 பிராமணர்களை அழைத்து தங்கங்களை தானம் செய்து அங்கிருந்து கிளம்பினான். நடுவில் எதிர்வரும் அனைவரையும், துரோணாச்சாரியாரையும் தாண்டி எதிர்வரும் அனைவரையும் வென்றபடி சென்று கொண்டிருந்தார். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரிஸ்ரவஸ் அவருக்கும் சாத்தகிக்கும் மிக கடுமையான யுத்தம் நடந்தது.
இப்போ இந்த இடத்துல பூரி சிரவசின் கை ஓங்கி இருந்தது. என்ன, சாத்தகியை இனி கொல்ல வேண்டும் என்கின்ற ஒன்று நிலை வரும் பொழுது பகவான் கிருஷ்ணன் 3 யோஜனை தூரம் தள்ளி இருக்கிறான். அர்ஜுனா, சாத்தகி ஆபத்தில் இருக்கிறான். பாருங்க, அங்கிருந்து ஒரு ஈட்டிதனை பூரி சர்வஸ் மேல் எய்ய அது அவனை அங்கிருந்து ஓட விரட்டியது. பகவான் எங்கு இருந்தாலும் ஒரு பக்தனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் தூரம் என்பது ஒரு கணக்கே அல்ல. இதே செயலை அபிமன்யுவுக்கும் செய்திருக்கலாம். ஆனால் அன்று அவன் மரணிக்க வேண்டும் என்பது பகவான் கிருஷ்ணனுடைய இச்சையாக இருந்தது. அதை மீறி யாரும் செயல்பட முடியாது. இப்போ சாத்தகி எப்படி அந்த பூரி சர்வசிலிருந்து விடுவித்து மேலே 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 சென்று கொண்டிருக்கிறான். இன்னும் எந்த விதமான துவனியும் வரவில்லையே என்று தர்மராஜன் பீமசேனனை அழைத்து, இப்ப சாத்தகியும் சென்றாயிற்று, பீமா நீ சென்று பீமார்ஜுனரை சந்தித்து அர்ஜுனன் நலமாக உள்ளான் என்கின்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று தர்மராஜன் கேட்க, துரோணாச்சாரியார் மிகவும் கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறார். நான் இங்கிருந்து சென்று விட்டால் அண்ணா துரோணர் உங்களை சிறைப்பிடிப்பார், தயவு செய்து யோசிங்கள் என்று சொன்னால் அதை பற்றி கவலை உனக்கு வேண்டாம். கடோத்கஜன், திருஷ்டத்யும்னன் இவா 2 பேரும் பாழமாக தர்மராஜனை இருந்து காப்பாற்றுவர். நீ செல் என்று பீமசேனன் கிளம்ப, துரோணாச்சாரியார் வாயிலின் முன்னே நின்று தடுத்து கொண்டிருந்தார். அர்ஜுனனையும் சாத்தகியையும் விட்டேன், பீமசேனா என்னை மீறி உன்னால் செல்ல முடியாது. அப்போ துரோணாச்சாரியார் பார்த்தோம்னா அற்புதமான யுத்தம் பீமசேனன். அன்றைய தினம் பீமசேனுடைய பராக்கிரமம் எப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் சொல்லி மாளாது. ஒரு சமயத்தில் பீமசேனனுடைய எதிர்த்து கொண்டிருந்து இன்றைய நேரத்தை வீணடிப்பது அவ்வளவு உச்சிதம் அல்ல என்று இருவருக்கும் தோன்ற பீமசேனன் முன்னேறி சென்றான். இந்த நேரத்தில்தான் பீமசேனனை எதிர்கொண்டவன் கர்ணன். இந்த கௌரவ சேனையின் முழு நம்பிக்கையை பெற்றவன் கர்ணன். இவன் ஒருவன் இருந்து விட்டால் நிச்சயமாக வெற்றி நமது என்று துரியோதனன் நம்பினான். பாருங்க, எப்பொழுது பீமசேனனுக்கும் கர்ணனுக்கும் அந்த நடந்த யுத்தம் அப்பப்பா 14வது நாள் எந்த ரதத்தில் கர்ணன் வந்தாலும் அந்த ரதத்தை சுக்கு நூறாக்குவது, குதிரைகளை கொள்வது, எந்த ஆயுதம் அவன் கையில் இருக்கிறதோ அதை உடைப்பது, இந்த மாதிரி ஒரு முறை இருமுறை அல்ல பக்தர்களே, 21 முறை எந்த ரதம் முறிந்தாலும் உடனே மற்றொரு ரதத்தை எடுத்து கொண்டு வந்தான். இப்படி மாறி 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 ஒரு பக்கம் கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்தாலும் பீமசேனுடைய பராக்கிரத்துக்கு முன்னால கர்ணனால நிற்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. துரியோதனன் பார்த்தா கர்ணன் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? துர்ஜயா, இவனுடைய தம்பி ஒருவன், நீ போ கர்ணனுக்கு சகாயம் செய் என்று துரியோதனன் அனுப்பி வைத்தான். அவன் பாருங்க, குதிரையோடு அவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் வரும் வழியிலேயே பீமசேனன் 9 பாணங்களை அவன் மேல் விட்டு அவனுடைய தலையினை கொய்தான். அது மட்டுமா அப்படின்னா உடனே மறுபடியும் நேரா கர்ணன் தன் கண் முன்னே துரியோதனனுடைய தம்பி இறந்ததை கண்டு ரொம்ப 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 மனம் வருந்தி இறங்கி அவனுக்கு பிரதட்சணை செய்தான். ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் கோபம். பாருங்க, இப்ப இதை கண்டு அவனுடைய உடன் பிறந்த தம்பி இறப்பதை கண்முன்னே பார்த்து கொண்டிருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பீமசேனுடைய பராக்கிரமம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அடுத்து துர்முகன், அப்பா நீ போ கர்ணனுக்கு சகாயம் செய். பீமசேனன் பாருங்க மிகப்பெரிய பராக்கிரமத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறான். அண்ணா நீ கவலைப்படாதே என்று மிகப்பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கிளம்பினான். பாருங்க, நேரா பீமசேனனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் துர்முகன். இதை எப்படிலாம் மிக நீண்ட நேரமெல்லாம் இல்லை, அவன் அந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னாடி துர்முகனையும் சாய்த்தான். பார்,
இப்போ இதை இப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்ணனால பீமசேனனை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்பது உண்மை. இந்த விஷயத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டிருப்பதாக மகாபாரதம் வருகிறது. திருதராஷ்டிரன் தலையில் அடித்துக் கொள்கிறான். பீமசேனன் முன்னாடி இப்படி அடி வாங்கி கொண்டு இருக்கிறானே, ரதங்களை இழந்து இவனை நம்பியா போருக்கு இறங்கி இருக்கிறான் எனது பிள்ளை. இது எல்லாத்துக்கும் காரணம் நானே ஆகிவிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப தொடங்கினான். சஞ்சயன் சொல்றான், புலம்பாதே, இது அனைத்துக்கும் காரணம் நீயே. சரியான நேரத்தில் யாரெல்லாம் உனக்கு அந்த ராஜ்யத்தை பெற்று தந்தார்களோ அந்த பாண்டவர்களிடமிருந்து அனைத்தையும் அபகரித்து எல்லாமே தனதாக்க வேண்டும் என்கின்ற உன்னுடைய பேராசையே இதற்கு காரணமாகிவிட்டது. இப்பொழுது நீ அதை நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பது உச்சிதம் அல்ல என்று சஞ்சயன் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாது என்ன தோன்றுகிறதோ அதை நேரடியாக திருதராஷ்டிரம் சொல்லக்கூடிய தைரியம் முதல்ல விதுரனுக்கு இருந்தது, இப்பொழுது சஞ்சயனுக்கு இருக்கிறது. இப்போ அடுத்து கர்ணன் வேற வழியே இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் பீமசேனுடைய பராக்கிரமத்துக்கு முன்னால நிற்க கூட முடியல. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மிக 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 உச்சிதமான ஒரு 3 விஷயங்கள் கர்ணன் வைத்திருந்தார். பரசுராமர் மூலமாக கொடுக்கப்பட்ட 1 ரதம். அது மட்டுமா அப்படின்னா, அந்த ரதம் அல்லாம ஒரு அற்புதமான பானம், அது போக ஒரு வில். அந்த பானம்ங்கிறது சக்தி ஆயுதம் 1, தனுசு 2, அற்புதமான ரதம். இந்த 3 விஷயங்கள் பரசுராமரால் கொடுக்கப்பட்டது. ஏன்னா எந்த ரதத்தில் வந்தாலும் பீமசேனன் அதனை சுக்குநூறாக்குகிறான். இப்ப இந்த நேரத்தில் பரசுராமர் எந்த ரதத்தை கொடுத்தாரோ அந்த ரதத்தில் கர்ணன் வந்தார். அந்த ரதத்துக்குள்ளேயே சக்தி ஆயுதத்தையும் வைத்திருந்தான். இப்போ பார்த்தான் பீமசேனன், கர்ணன் நம்ம முன்னாடி எதிர கூட நிற்க முடியாது. ஆனால் அவன் வருகின்ற ரதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்ஷாத் பரசுராமருடையது. கர்ணனுக்கு மரியாதை இல்லை என்றாலும் பரசுராமருக்கு நாம் நிச்சயமாக அந்த ரதத்திற்கு மரியாதை தந்தே தீர வேண்டும் என்று நினைத்தான். சரி, கொஞ்சம் அவகாசம் கொடுத்தான். என்னதான் கர்ணன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சந்தர்ப்பம் என்று கர்ணன் பீமசேனன் கையிருந்த வில்லை, துவஜத்தை, சாரதி விஷோகன் பானத்தினால் அடித்தான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே பீமசேனன் இப்பொழுது நிலத்தில் இருக்கிறான். கதையை எடுத்து கர்ணன் மேல் வீச எத்தனிக்க அந்த கதையை தூள் தூளாக்கினான். இது கர்ணனுடைய வீரமா, பரசுராமருடைய ரதத்தில் இருக்கிறான் என்று ஒரு நிமிஷம் நினைத்தாலே இதையே சரியா பயன்படுத்துறான். அது மட்டுமா, அடுத்து மிகப்பெரிய கத்தியை எடுத்தான், அதையும் முறித்தான். யாரு? கர்ணன். கட்கா, அதாவது கோடலி எடுத்தான், அதனை துண்டு துண்டாக்கினான். எந்த ஒரு ஆயுதம் எடுத்தாலும் அதை சுக்குநூறாக்குவது கர்ணனுடைய வேலையாக இருந்தது. நேரா முன்னேறி 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 பீமசேனன் என்ன செய்தான் தெரியுங்களா? கர்ணனுடைய ரதத்திற்கே சென்று விட்டான். எப்பொழுது பீமசேனன் தன்னை நெருங்கி வந்தானோ இந்த இடத்துல பாருங்க என்ன நடந்தது என்று மகாபாரதம் ரொம்ப அற்புதமாக விவரிக்கிறது. 2 தேர் இருக்கு இல்லையா, அந்த 2 சக்கரத்துக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு கோளை என விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டான் கர்ணன். இதுவரை எப்பேற்பட்ட வீரன் என்றும் இவனை நம்பிய கௌரவ சேனை இந்த போருக்கே அழைப்பு விடுத்தது என்றெல்லாம் பாராட்டப்பட்ட கர்ணன் பீமனை எதிர்கொள்ள முடியாது. அந்த ரதத்தினுடைய 2 சக்கரத்தில் மத்தியில் நின்று கொண்டு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான் என்று எழுதுகிறது. இப்போ சரி, பரசுராமன் ரதத்தை எடுத்து விட்டான், இதற்கு மேல் அவனை எந்த விதமான
என்ன சொல்லுது? சண்டையை வேண்டாம், இத்தோடு நிறுத்தி அடுத்த நிலைக்கு செல்லலாம் என்று பீமன் நினைத்தால் கர்ணன் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா இதற்கு மேல் யுத்தம் செய்தால் நிச்சயமாக கர்ணன் இறந்தே விடுவான். அவனுடைய ரதத்திற்காக, பரசுராமர் மேல் இருக்கக்கூடிய மரியாதைக்காக கர்ணனை கொல்லாது மேம்போக்காக பீமசேனன் தன்னுடைய முழு பராக்கிரமத்தை கர்ணன் மேல் காண்பிக்காது இருக்கிறான். ஆனால் இதையே சாக்காக எடுத்துக்கொண்டு பாணங்களை விடுவதோடு மட்டும் அல்லாமல் பீமசேனனை கண்டபடி பேச ஆரம்பித்தான், தரக்குறைவாக அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே இப்பேற்பட்ட ஒரு மூடனை நான் பார்த்ததே இல்லை. யாரு? கர்ணன். யாரு? பீமசேனனை பார்த்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீமசேனன் பராக்கிரமத்தை தாங்க முடியாது சக்கரத்துக்கு மத்தியில் அழுது கொண்டிருந்தவன் இப்பொழுது சரி போனா போகட்டும், உயிர் பிழைச்சு போகட்டும் அப்படின்னு விட்டா வார்த்தைகள் மிக மிக தடிமம். நீ எதுக்கு லாய்க்கு தெரியுமா? எங்கேயா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அங்க போய் சாப்பிட மட்டுமே நீ லாயக் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான வஞ்சக வார்த்தைகளால் கர்ணன் பீமசேனனை பாருங்க கண்டபடி இகழ்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் பீமசேனன் அதை கேட்டுக்கொண்டு அவன் என்ன செய்தான் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.